ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு க்யூட் கிச்சன் அண்டு கிராஃப்ட். இன்றைக்கி வீடியோவில் வீட்லேயே கேக் செய்கிறது, குழந்தைங்களுக்கு பிடிச்சமான கேக் கடைகளில் தான் வாங்கி கொடுப்போம். நம்ம வீட்லேயே எப்படி ஈஸியான மெத்தடில் செய்யலாங்கிறத பார்க்கலாம். சாஃப்டான ஜூஸியான கேக் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் க்யூட் கிச்சன் அண்டு கிராஃப்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். முட்டை 4, மைதா 1 கப், சர்க்கரை 1 கப், பால் 1 கப், டூட்டி ஃப்ரூட்டி, பேக்கிங் பவுடர். முட்டையை நம்ம மஞ்சக்கரு தனியாக, வெள்ளைக்கரு தனியாக பிரித்து எடுத்து நம்ம பிளெண்டர் பண்ணுனா நல்லா சாஃப்டாக இருக்கும். கேக் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே இல்லாமல் நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும், கடையில் வாங்கின மாதிரியே. அதனால் வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சக்கரு தனியாக எடுத்துக்கிட்டுருக்கேன். இதை தனித்தனியாக நம்ம கையாலேயே தான் நம்ம விஸ்க் வச்சு இல்லை ஃபோர்க் வச்சு நம்ம எப்படி வேண்டாலும் நம்ம பிளெண்ட் பண்ணலாம். பிளெண்டர் தான் தேவைன்னு கிடையாது. இதை தனியாக நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் வச்சுட்டு வெள்ளைக்கருவை தனியாக ஃபோர்க் வச்சே நம்ம பிளெண்ட் பண்ணுறோம். இப்போ நமக்கு நல்லா நுரையாக கிடச்சிருச்சு, ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது மஞ்சக்கருவை அதே மாதிரி நல்லா கலக்கிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கலக்கணுன்னா இந்த மாதிரி நல்லா நுரையோடு கிடச்சிரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் முதல்ல மஞ்சக்கருவை மட்டும் தனியாக சேர்த்துக்கலாம். அதோட கூட மைதா மாவு, கோதுமை மாவு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், அதுவும் சாஃப்டாக தான் இருக்கும். சர்க்கரை 1 கப், பேக்கிங் சோடா அது கொஞ்சம் 1 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். எல்லாம் கொஞ்சம் கலந்துக்கலாம். அதோடு சேர்த்து பால் 1 கப் சேர்த்துக்கிட்டுருவோம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம இதோட வெள்ளைக்கரு நல்ல ஜூஸியாக நல்ல நுரையோடு வந்திருக்கு. இதையும் நம்ம சேர்த்துக்கிட்டுருவோம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கலக்கிக்கிட்டுருவோம். நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த கேக்குக்கு தேவையான டூட்டி ஃப்ரூட்டி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. எப்போ நம்ம கேக் செஞ்சாலும் நம்ம ஸ்வீட் செஞ்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சமாக ஆயில் அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம கலந்தாச்சு, கட்டிப்படாமல் கலந்துட்டோம். இதோட வெனிலா எசன்ஸ் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தா போதும். ஃப்ளேவருக்காகவும் ஸ்மெல்லுக்காகவும் செமையான ஸ்மெல் கிடைக்கும், சூப்பராக இருக்கும். அதோட டூட்டி ஃப்ரூட்டி, ஹோம்மேட் டூட்டி ஃப்ரூட்டி அதையும் சேர்த்தாச்சு. எல்லாம் கலந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. கேக் நம்ம பவுலிங் மாற்றுறதுக்குள்ளே ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிட்டு அதோட கொஞ்சம் ஸ்டீமர் வச்சுட்டு இதை கொஞ்சம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு கேக் செஞ்சோன்னா சீக்கிரம் நமக்கு சூடாகி நல்லா வெந்து கொடுக்கும். இது அப்படியே சூடாகிக்கிட்டு இருக்கட்டும். எந்த பேனில் நம்ம கேக் செய்கிறோமோ அந்த பேனில் பட்டர் ஷீட் போட்டு அதோட வெளிப்பக்கங்களில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். கேக் நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த கேக் பேனில் சேர்த்து வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். நம்ம டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கோம், கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நம்ம சேர்த்துக்கலாம். ஹோம்மேடாக செஞ்சுருக்கிறதுனால நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் நம்ம பேனில் மாற்றியாச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி தட்டிக்கலாம், ஏர் டைட்டாகும், காற்று இல்லாமல். மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்தாச்சு. இப்போ நமக்கு பேன் வந்து ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு, நல்லா சூடாகிடுச்சு. நம்ம கையில் சூடெலாம் படாமல் பார்த்து கவனமாக வச்சிடலாம். இது ஒரு 30 மினிட்ஸில் வெந்துடும். நம்ம பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேகலைன்னா இன்னொரு 10 நிமிஷம் வைக்கலாம். ஒரு 40 மினிட்ஸ் நமக்கு கேக் ரெடி ஆகிடும். இப்போ 30 மினிட்ஸ்லேயே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு குச்சி வச்சு பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சா அப்படின்ட்டு. பார்க்கவே அழகாக எம்மியான கேக் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு, பேன்லேயே ரெடி பண்ணியாச்சு. குச்சியில் ஒட்டில் அதை எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம எடுத்தோன்னா நமக்கு ஈஸியாக வரும். சூப்பரான ப்ளம் கேக், டூட்டி ஃப்ரூட்டி கேக் வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. டூட்டி ஃப்ரூட்டி வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுங்க. இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அடுத்தடுத்து நியூ வீடியோஸ் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும்.
சூப்பரான சாஃப்டான கேக், அதை வெட்டி சர்வ் பண்ணிடலாம். அடுத்தது மைக்ரோவேவில் செய்கிற கேக், அந்த வீடியோவும் வரும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அடுத்தடுத்து நியூ வீடியோஸ் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.